ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இந்த வீடியோவில் இபி பில்லை கூகுள் பேயில் எப்படி பே பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்கள் கூகுள் பேயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பில்ஸ் அண்ட் சார்ஜஸ் கீழே எலக்ட்ரிசிட்டின்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே எல்லா ஸ்டேட் நேம்ஸும் காட்டும். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பெங்களூர் எலக்ட்ரிசிட்டி செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணோடனே இங்கே அக்கௌண்ட் ஐடி கேட்கும். அக்கௌண்ட் ஐடினா ஒன்றும் இல்லை, உங்கள் இபி கார்டில் யூனிட், சார்ஜஸ், அமௌண்ட்டு அதெல்லாம் எழுதுவாங்கள்ல, அந்த இபி கார்ட்லேயே வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் 10 டிஜிட் நம்பர் இருக்கும், அதை இங்கே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு அப்புறம் நிக் நேம் வந்து ஆப்ஷனல் தான், நான் சும்மா ஹோம்னு கொடுக்குறேன். கண்டினியூ ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ கண்டினியூ ப்ரெஸ் பண்ணோடனே ஃபவுண்ட் அ மேட்ச்னு சொல்லி வந்திருக்கு. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை வந்து லிங்க் பண்ணிடலாம். லிங்க்கை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நான் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண உடனேயே நான் எவ்வளோ இபி பில் கட்டணும்னு சொல்லி டியூ அமௌண்ட் காட்டுது, டியூ டேட் எல்லாமே காட்டுது. இங்கே நீங்கள் பே பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் கூகுள் பின்னை கொடுத்தீங்கன்னா பில் வந்து பே ஆகிடும். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு இபி பில்லை பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.